ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் தேவன் உங்களோடு பேசுகிறதான வார்த்தை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46வது வசனம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணி என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆமனுக்கு பிரியமான தேவச்சனமே, அவர்கள் கபடமில்லாத இருதயமுடையவர்களாக இருந்தாங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் இப்படிலாம் இருக்குது. அப்படின்னா ஏன் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய குணங்கள் சில நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெறவிடாதபடி தடையாக இருக்குது. இந்த காலை வேளையில் பாருங்கள், ஆண்டவர் உங்களோட பேசுகிறதான வார்த்தை என்னன்னா, நீங்கள் கள்ளங்கபடம் இல்லாத ஒரு இருதயமாக இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். ஏன்னா பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் உங்களோட வாழ்க்கையில் செய்ய போகிறார். பாருங்கள், தானியேலை சிங்கக்கபியில் போட்டாங்க. ஆனால் சிங்கக்கபியில் போட்டாலும் தானியேலின் தேவனே மெய் தேவன் சொல்கிற அளவுக்கு அவன் கபடு இல்லாத ஒரு இருதயம் உடையவனாக இருந்ததுனால கர்த்தரிடத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து தேவன் சொல்லுகிறப்பெல்லாம் அவன்கிட்ட ஏதாவது தப்பு இல்லாமல் இருக்காது. ஆனால் தப்பு இருந்தாலும் தேவன் அதை உணர்த்தும் போது அறிக்கை செய்து அதை விட்டு விட்டதுனால அவன் தேவனிடத்துல கிருபை பெற்றுட்டே வந்தான். பாருங்க, அதன் விளைவு அவருடைய கிருபை எந்த அளவுக்கு அவனுக்கு வேலை செஞ்சுச்சுன்னா, சிங்கக்கபிலிருந்து இருக்கிற அந்த சிங்கத்திலிருந்து தப்பிக்க நம்ம பார்க்குறோம். நீங்கள் பாருங்கள், அதே மாதிரி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் அதே மாதிரி தான் அக்கினி ஜுவாலையிலிருந்து அவர்களை தப்பிச் செல்ல தேவன் உதவி செய்தார். பாருங்கள், கபடு இல்லாத ஒரு இருதயமுடையவர்களாக இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கணும். நம்ம சுற்றி இருக்கவர்கள் நம்மளை பரியாசம் பண்ணாலும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு தீமை விளைவிக்கிறவங்களாக தான் இருக்கிறாங்க. பாருங்கள், எல்லா நேரங்கள்லையும் எல்லாரும் நம்மளுக்கு நன்மை செய்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றது கிடையாது. ஏதாவது ஒரு காரியம் அவங்களுக்கு உங்களை வச்சு ஆகணும் அப்படின்றதுனால தான் உங்களை சுற்றி சுற்றி வருவாங்க, உங்ககிட்ட பேசுவாங்க. உண்மையான அன்பு இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, நம்ம செபிப்போம், நிச்சயம் கர்த்தருடைய திட்டத்தை அறிஞ்சு செயல்படுவோம்னு சொல்லுவாங்க. அவங்களோட கூட நம்ம இணைகிறோமான்னு பார்த்தோன்னா அநேகர் 100% பார்த்தீங்கன்னா அவர்களோட இணைவதே இல்லை. பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு ஒத்து போய் உலகத்தான போல வாழ்கிறதா இருக்கிறோம். ஆனால் தேவனோடு கைகோர்த்து வாழ்கிறவர்கள் உலகத்தை ஜெயிக்கிறார்கள். அவர்களுக்கு பொருளாதாரம் ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. காரணம் என்னன்னா, தேவன் அவருடைய இருதயங்களை மறுரூபப்படுத்தி வைத்திருக்கிறார். தாவீதுடைய இருதயத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவனுடைய இருதயம் கள்ளங்கபடம் இல்லாத ஒரு தூய்மையான இருதயமாக இருந்தது. அதனால தான் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான் இருந்தார். பிதாவின் இருதயத்துக்கு ஏற்றவராக இருந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருக்கிறோன்னு சொல்லி ஆண்டவரை நம்ம கேட்டோம் அப்படின்னா எத்தனை பேரால் சொல்ல முடியும், நான் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக தான் இருக்கிறேன்னு சொல்லி எத்தனை பேரால சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசித்து பார்க்குறீங்களா? ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களோட சொல்லுகிற காரியம், கபடு இல்லாத ஒரு இருதயத்தை நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த காலை வேளையில் தேவன் இடத்துல அர்ப்பணித்து நீங்கள் ஜெபிப்பீங்கன்னு சொன்னால், அன்றைக்கு எலியா ஜெபித்த பொழுது அக்கினியாய் தேவன் இறங்கினது போல இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்பும் முடிகிறதுக்குள்ள கர்த்தர் அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். நீங்கள் செய்ய வேண்டியதான் ஒன்று தான், உங்களை ஒப்பு கொடுத்து கபடு இல்லாத ஒரு இருதயத்தை தேவன் எனக்கு தரும்படியாக நான் வேண்டுகிறேன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயம் இந்த காலை வேளையில் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆமேன். அதற்கு என்னை பழக்கப்படுத்துங்க. நீங்கள் கேளுங்க, ஜெபம் பண்ணிட்டு அப்படியே விட்டுறதில்லை. உணர்த்தப்படுகிற குணங்களையும் உணர்த்தப்படுகிற கிரியைகளையும் நீங்கள் விட்டு விலகும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நன்மையை அதுக்கு பதிலாக பிளேஸ் பண்ணும்படியாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அப்போ தான் சொல்லுவாங்க, உன் தேவன் தான் மெய்யான தேவன் சொல்லி நாவுகள் அறிக்கையிடும்படியாக தேவன் செய்வார். ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, நல்ல வேலையை நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு கபடம் இல்லாத இருதயத்தை எங்களுக்கு கொடுக்கும்படியாக, இதுவரைக்கும் எங்களுடைய இருதயம் கோணலும் திருக்குள்ளதாக இருந்திருக்கலாம். ஆண்டவரே, இருதயத்தில் போர்க்களம் உள்ள இருதயமுடையவர்களாக இருந்திருக்கலாம். ஆண்டவரே, பொறாமை கொண்ட இருதயமுடையவர்களாக இருந்திருக்கலாம். ஆண்டவரே, எப்படிப்பட்ட இருதயமாய் நாங்கள் டியூன் செய்யப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்கள் இருதயத்தை மாற்றுவீராக. பரிசுத்தாவியான இருதயங்களை ஆளுகை செய்வீராக. நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு
எங்களை ஒரு விசை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உண்டான எல்லா காரியங்களையும் எல்லா ஜெபங்களையும் ஆண்டவரை கேட்கும்படியாக என்னுடைய இருதயம் கள்ளங்கபடம் இல்லாத ஒரு இருதயத்தை போல இருக்கதே உன் உதவி செய்வீராக. ஆண்டவரே, காரியங்களை வாய்க்க செய்வீராக. ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றுவீராக. அந்த கிரியைகளை மாற்றுவீராக. பரிசுத்த அக்கினியினால் அழித்து போடுவீராக. ஆண்டவரே, புதிய இருதயத்தை மறுரூபத்தின் இருதயத்தை தருவேன்னு சொன்னீங்கல்ல ஆண்டவரே. மறுரூபத்தின் இருதயத்தை தந்ததுக்காண்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க ஆத்மாவை ஊத்தி நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. கள்ளங்கபடம் இல்லாத ஒரு இருதயமா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. பிறருடைய ஆண்டவரே கஷ்டங்களை ஆண்டவரை நாங்கள் சுமந்து செபிக்க ஆண்டவரே அவர்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக கள்ளங்கபடம் இல்லாதவர்களாய் யோபு போல தன் சிநேகிதர்களுக்கு ஜெபித்தது போல நாங்கள் அநேகருக்கு ஜெபிக்கத்தக்கதாய் என்னுடைய இருதயம் மறுரூபம் அடைவதாக. எல்லா கடன் பாரங்கள் மாறுவதாக. அநேகர் கடன் பிரச்சனையினாலும் வியாதி படுக்கையினாலும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இருதயத்தை மறுரூபப்படுத்தி ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்கும் ஆண்டவரே பதில் கொடுத்து கர்த்தர் ஆண்டவரே சூழ்நிலையும் கால நேரங்களையும் மாற்றி கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இது நாங்கள் உங்களுடைய பிள்ளை ஆண்டவரே. இளைய குமாரன் எப்படி தகப்பனை தேடி வந்த பொழுது அவன் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டானோ அதை போல ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுக்க போற தேவைக்காண்டி ஸ்தோத்திரம். நாங்கள் இன்று கேட்கிற காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கறக்காண்டி ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்கிறது தேவ சித்தத்துக்கு உட்பட்டு இருக்கத்தக்கதா, தேவன் எங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கத்தக்கதான காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.